ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய 4 லேப்டாப் ட்ரிக்ஸு எல்லா லேப்டாப்லேயும் ஒர்க் ஆகிற மாதிரி விண்டோஸ் 7, 8, 10 எதில் ஒர்க் ஆகிற மாதிரியுமே எல்லா லேப்டாப் ட்ரிக்ஸு 4 இது எடுத்து வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் ஒரு வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்து சேரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் ட்ரிக்கு, நம்ம மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட்டு ரொம்பவுமே ஈஸியாக எடுத்துடலாம். பவர் பட்டன் இல்லைனா வால்யூம் பட்டன் ரெண்டுத்தையும் அமைக்கி லேப்டாப்பில் பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து அப்படியே சும்மா ஒரு காப்பி மாதிரி ஆயிரும். இப்போ நீங்கள் உங்களோட இதில் போய் எம்எஸ் பெயிண்ட் அப்படின்றதுக்காண்டி சர்ச் பண்ணுங்கள். நான் கீழே எம்எஸ் பெயிண்ட்டை பின் பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த எம்எஸ் பெயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எம்எஸ் பெயிண்டில் உங்களுக்கு பேஸ்ட் ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். இப்போதைக்கு இந்த பேஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்த ஃபோட்டோ வந்து அப்படியே காப்பியாக இருக்கும். இந்த காப்பியை வச்சு நீங்கள் உங்களால் எடிட் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த பேஜை க்ராப் பண்ண மாதிரி க்ராப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். இந்த இதை சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். எந்த ஃபோல்டரில் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும் உங்களால். அடுத்து ரெண்டாவது பார்க்கக்கூடிய ட்ரிக் என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே. இப்போ இது மாதிரி நான் 3 டேப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி நிறைய டேப்ஸ் ஓப்பன் பண்ணி ஏதாச்சும் எடிட்டிங் பண்ணுறீங்க, இல்லாட்டி சம்திங் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, இது மாதிரி இருக்கும்போது மேலே அங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் அந்த டேப்புக்குலாம் மேலே. அந்த இடத்துல கர்சரை வச்சு நல்லா எப்படி எப்படியும் ஆட்டுங்க. நான் பண்ணோன்னு எனக்கு லேட் ஆச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து லேப்டாப்பில் இருக்க சாதா இதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் சாதா யூஎஸ்பி மவுஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணோம்னா நீங்கள் இதே மாதிரி ஷேக் பண்ணுங்கள், உங்களுக்கு அது அப்படியே ஓப்பன் ஆயிரும். மூணாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக்கு இதுவுமே ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளோட டேபை கஸ்டமைசேஷன் பண்ணுறது, குரோம் டேபை கஸ்டமைசேஷன் பண்ணுறது. நம்ம விண்டோஸில் இருக்க அது வால்பேப்பர் மாத்திர மாதிரி இது ரொம்பவுமே ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்ஷன் கனெக்ட் ஆக போகிறது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்லோட் ஃப்ரம் டிவைஸ் இது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில ஷார்ட்கட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அங்கனுக்குள்ளே மெயில் அப்புறமா யூடியூப் இதெல்லாம் ஆட் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த இடத்துல கலர் அண்ட் தீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கலர் வந்து உங்களுக்கு மூடிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேக்ரவுண்ட் மாற்றுறதை பற்றி பார்க்கலாம். பேக்ரவுண்டில் உங்களுக்கு அப்லோட் ஃப்ரம் டிவைஸும் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா ஒரு சிலது அவங்களே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதுவுமே வேணாட்டி பேக்ரவுண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அப்லோட் ஃப்ரம் டிவைஸ் கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஃபோட்டோ வேணுமோ கரெக்டாக உங்கள் லேப்டாப்பில் இருக்க குரோம் டேபுக்கு ஏற்ற மாதிரி பிக்சல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இதுலேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ நான் அனைன்மெண்ட் எடுத்து கொடுக்குறேன். எனக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. இந்த பிக்சல் வந்து இதுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். இது மாதிரி உங்களுக்கு வேண்டிய மூடுக்கு மாதிரி இது மாதிரி மாற்றிட்டே போகலாம். இந்த ட்ரிக்கு தான் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம். இந்த ட்ரிக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த டேப் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். நான் வாட்ஸ்அப்புக்கு சர்ச் பண்ணுறேன். வாட்ஸ்அப் அப்படின்னு எனக்கு வந்திருக்கு. நான் அதை வந்து கிளிக் பண்ணி இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேப்பை நான் அடிக்கடி ஓப்பன் பண்ணேன். என்னால் அடிக்கடி போய்ட்டு திருப்பி வாட்ஸ்அப்னு டைப் பண்ணிட்டு என்னால் ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக கீழே மேலே அங்கனுக்குள்ளே ஸ்டார் கொடுத்துருப்பாங்க, புக் மார்க் திஸ் டேப் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேணுன்ற நேம் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி அதே வாட்ஸ்அப்னே இருக்காட்டும் எடுத்துக்கலாம். இப்போ டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ புது டேப்பில் அங்கனுக்குள்ளே வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக உங்களால் பண்ணிக்க முடியும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த டேப்புக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிடும். இது மாதிரி எந்த பேஜ் வேணும்னோ நீங்கள் அந்த இடத்துல ஒரு புக் மார்க் மட்டும் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த 4 லேப்டாப் ட்ரிக்ஸுமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க, பிசி யூஸ் பண்ணுறவங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.